ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள சபர்மதி ஆசிரமத்தை இந்த வீடியோவில் காணலாம். வாங்க. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த சபர்மதி ஆசிரமம். 1917 மகாத்மா காந்தி அவர்களால் நிறுவப்பட்ட இது இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய மையமாகவும் 1930 காந்தி தொடங்கிய தண்டி யாத்திரையின் உப்பு சத்தியாகிரகத்தின் தொடக்க புள்ளியாகவும் திகழ்ந்தது. முன்னர் சத்தியாகிரக ஆசிரமம் என்று அழைக்கப்பட்ட சபர்மதி ஆசிரமம் அகமதாபாத்தில் வழக்கறிஞரான ஜீவன்லால் தேசாயின் கோச்சார பங்களாவில் அமைந்திருந்தது. பின்னர் அது சபர்மதி ஆற்றங்கரைக்கு மாற்றப்பட்டு சபர்மதி ஆசிரமம் என்ற பெயரை பெற்றது. காந்திஜி 1915 முதல் 1933 வரை இந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அதன் பிறகு ஆசிரமம் கலைக்கப்பட்டது. இந்த ஆசிரமம் பல முக்கிய வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக விளங்குகிறது. உண்மையை தேடும் நமது செயல்பாடுகளை தொடரவும் அச்சமின்மையை வளர்க்கவும் இதுவே சரியான இடம். ஏனெனில் ஒருபுறம் அந்நியர்களின் இரும்பு தாரைகளும் மறுபுறம் அன்னை இயற்கையின் இடி முழக்கங்களும் உள்ளன. தனது பணிகளை மேற்கொள்வதற்கு சபர்மதி ஆசிரமம் பொருத்தமானதா என்பதை மதிப்பிடுவதற்காக முதலில் அவ்விடத்திற்கு வருகை தந்தபோது காந்திஜி இவ்வாறு தான் அவ்விடத்தை விவரித்தார். 36 ஏக்கர் பரப்பளவுள்ள அந்த இடம் பாம்புகள் நிறைந்த ஒரு தரிசு நிலமாக இருந்தது. ஆனால் அவற்றை கொல்லக்கூடாது என்பதே உத்தரவாக இருந்தது. சத்தியாகிரக ஆசிரமம் பின்னர் ஹரிஜன ஆசிரமம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 2 நோக்கங்களுடன் முழு மனதுடன் தொடங்கப்பட்டது. ஒன்று சத்தியத்தை தேடும் பணியை தொடர்வது, மற்றொன்று நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருவதற்காக ஒன்றிணைந்து உதவும் ஒரு அகிம்சை தொண்டர் குழுவை உருவாக்குவது. 1915 மே மாதம் 25 காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய போது அகமதாபாத்தில் உள்ள கோச்ராபில் 25 பேருடன் சத்தியாகிரக ஆசிரமம் நிறுவப்பட்டது. 1917 ஜூன் 17 அந்த ஆசிரமம் சபர்மதி ஆற்றங்கரைக்கு மாற்றப்பட்டது. அவரது வழிகாட்டுதலின் கீழ் பக்தியுள்ள ஆசிரமவாசிகள் சத்தியத்தையும் அகிம்சையையும் தேடி ஒரு சமூக வாழ்க்கையை வாழ்ந்தனர். சபர்மதியில் இருந்தபோது காந்திஜி ஒரு சிறிய குடிலில் வசித்தார். அது இப்போது ஹிருதய குஞ்ச் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகுந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகும். அங்கு இன்றும் பார்வையாளர்கள் காந்திஜி பயன்படுத்திய சில பொருட்களை காணலாம். ஒரு எழுதும் மேசை, ஒரு கதர் குர்தா, அவரால் நூற்கப்பட்ட நூல் மற்றும் அவருடைய சில கடிதங்கள். இது ஹிருதய குஞ்சின் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு பழைய ஆசிரம விருந்தினர் இல்லம். இங்கு இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரும் விருந்தினர்கள் இந்த நந்தினி குடிலில் தங்க வைக்கப்படுகிறார்கள். வினோபா குதிர். இங்கு தங்கியிருந்த ஆச்சாரிய வினோபா பாவேயின் நினைவாக பெயரிடப்பட்ட இது காந்திஜியின் சீடரும் ஒரு பிரிட்டிஷ் அட்மிரலின் மகளுமான மீரா பகேனின் நினைவாக மீரா குடீர் என்றும் அழைக்கப்படுகிறது. உபாசனா மந்திர். இது ஹிருதய குஞ்ச் மற்றும் மகன் குடீர், ஆசிரம மேலாளரான மங்கன்லால் காந்தி தங்கியிருந்த குடில் ஆகியவற்றுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு திறந்த வெளி பிரார்த்தனை திடலாகும். இங்கே காந்திஜி பிரார்த்தனைக்கு பிறகு தனிப்பட்ட கேள்விகளை கேட்டு குடும்பத் தலைவர் என்ற முறையில் அவற்றை ஆராய்ந்து தனது தீர்வுகளை வழங்குவார். காந்தி சங்கிரகாலயா. 1963 மே மாதம் 10 ஜவஹர்லால் நேருவால் திறந்து வைக்கப்பட்ட காந்தி சங்கிரகாலயா என்னும் அருங்காட்சியகம் இந்த ஆசிரமத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இதில் 5 பிரிவுகளும் ஒரு நூலகமும் 2 புகைப்பட காட்சியகங்களும் ஒரு கலையரங்கமும் உள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் 8 முழு உருவ வண்ண எண்ணெய் ஓவியங்களும் காந்திஜியின் வாழ்க்கை குறித்த என் வாழ்க்கையே என் செய்தி மற்றும் அகமதாபாத்தில் காந்திஜி ஆகிய கண்காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒரு ஆவண காப்பகமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் காந்திஜியின் 34,066 கடிதங்கள், அவரது 8,633 கட்டுரைகளின் கையெழுத்து பிரதிகள், 6,367 புகைப்படங்களின் நெகட்டிவ்கள், அவரது எழுத்துக்களின் 134 மைக்ரோஃபிலிம் சுருள்கள், காந்திஜி மற்றும் சுதந்திர போராட்டம் குறித்த 210 திரைப்படங்கள் ஆகியவை சேமிக்கப்பட்டுள்ளன. நூலகத்தில் 30,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், காந்திஜி பெற்ற 155 பாராட்டு கடிதங்கள், நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் அதுபோன்ற பலதரப்பட்ட நினைவுப் பொருட்கள் உள்ளன. 24,000 சதுரடி பரப்பளவுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் தலா 20க்கு 20 அளவுள்ள 54 தொகுதிகள், ஒரு மாநாட்டு அரங்கம் மற்றும் திரைப்படங்கள் மற்றும் காணொளிகளை காண்பதற்கான ஒரு கலையரங்கம் ஆகியவையும் உள்ளன.
சங்கிரகாலயம் காந்திய இலக்கியங்களின் பிரசுரம் மற்றும் விற்பனைகளும் ஏற்பாடு செய்கிறது. சங்கிரகாலயம் ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும்.
இந்திய சுதந்திர வரலாற்றை அறியவும் காந்தியின் எளிமையான வாழ்க்கையை நேரில் உணரவும் இது ஒரு மிகச்சிறந்த இடமாகும். வாய்ப்பு கிடைத்தால் அனைவரும் ஒருமுறை அகமதாபாத் சென்று சபர்மதி ஆசிரமத்தை நேரில் தரிசித்து வர முயற்சிக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.